மக்கள் தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 69வது பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி தலைமை கழக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்படும் அவரது திருவுருவப் படத்திற்கு கழக அவைத் தலைவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா சிறப்பு மலரும் வெளியிடப்படும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவித்துள்ளார். அஇஅதிமுக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் தமது வாழ்நாளை மக்களுக்காகவே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்து மறைந்த மக்கள் தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 69வது பிறந்த நாளான 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கழக அவைத் தலைவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவின் 69வது ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம் புரட்சி தலைவி ஜெ. ஜெயலலிதா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டுள்ள மற்றொரு முக்கிய அறிவிப்பில் புரட்சி தலைவியின் உழைப்பையும் புரட்சி தலைவரின் மக்கள் செல்வாக்கையும் சூழ்ச்சியும் துரோகமும் சுருட்டிச் செல்ல மேற்கொண்ட கொடுஞ்செயல்களை வெற்றிகரமாக முறியடித்து புரட்சி தலைவரின் 100ஆண்டு விழா கொண்டாடப்படும் நேரத்தில் கழகத்தின் ஆட்சி தொடர்வதை உறுதி செய்திருக்கும் நாம் மென்மேலும் மக்கள் நல பணிகளை தொய்வின்றி ஆற்றி கழகத்திற்கும் கழக ஆட்சிக்கும் வலுவும் பொலிவும் சேர்க்கும் மக்கள் நல பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏழை எளியோருக்கு பல வகையான நலத்திட்ட உதவிகள், மாணவ செல்வங்களுக்கு கல்வி தொடர்பான உதவிகள், முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் நற்சுவை உணவு வழங்குதல், இன்ன பிற வழக்கமான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதோடு எல்லா இடங்களிலும் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களை மக்கள் பார்வைக்கு வைத்து மலர் அலங்காரம் செய்து கழக கொடிகளை ஏற்றி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் பரப்பும் நாளாக அம்மாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்புற நடத்திட மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள கழக நிர்வாகிகளையும் கழக உடன்பிறப்புகளையும் கேட்டுக்கொள்வதாக தலைமை கழக அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.